அண்ணாமலை அம்மையார் ஜெயலலிதாவை திட்டாத திட்டே கிடையாது, போடாத பழியே கிடையாது. இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? மன்னிப்பு கேட்டாரா? கொங்கு மண்டலத்துடைய தளபதி யார்? எம்ஜிஆர் காலத்துல, அம்மையார் ஜெயலலிதா காலத்துல செங்கோட்டையன் ஏன் கலந்துக்கல? அதிமுக ஆட்சியில கஞ்சா வழக்கு இல்லையா? அதிமுக ஆட்சியில வெட்டுக்குத்து நடக்கலையா? தொடர்ந்து பாஜக தலைவர்கள் உண்மைக்கு புறம்பாக இந்த RSS உடைய சித்தாந்தத்தில் பொய்யும் புரட்டும் அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில கஞ்சா வழக்கு இல்லையா? அதிமுக ஆட்சியில கொலைகள் நடக்குது இல்லையா? அதிமுக ஆட்சியில வெட்டுக்குத்து நடக்கலையா? அந்த ஆட்சியில நடந்த ரேஷியோ விகிதாச்சாரம் வரை இந்த ஆட்சியில் நடந்த எடுத்து பாருங்க, குறைவா தான் இருக்கும். இருந்த போதிலும் இதை கடந்து போயிட முடியாது. இதெல்லாம் நிறைய நடந்துச்சு, இப்ப கொஞ்சம் நடக்குதுன்னு விட்டு நம்ம விலகி போக முடியாது. கட்டுப்படுத்தணும், தீவிரமா கட்டுப்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும். அதை மாண்பு முதலமைச்சர் மாதாந்திர கூட்டம் போட்டு காவல்துறைக்கு அறிவுறுத்தி வருகிறார். குறிப்பா ஒன்னே ஒன்று செய்தி தான், அந்த குடமுழுக்கு விழால மேனாள் ஆளுநர் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். கோபுரத்தின் மேல நின்று அவர் குடமுழுக்கில் கலந்து கொண்டார். நான் அவரை வணக்கம் சொன்னேன். என்னுடைய தொகுதிக்கு வந்திருக்கேன். அதிகாரிகள் கவனித்தார்கள். நல்ல அவருக்கு வரவேற்பு கொடுத்து மேல அழைத்து சென்று அதையெல்லாம் மாற்று கருத்து எனக்கு இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு, சிறப்பு வழியில நான் போனோன்ட்டு காத்திருந்ததாகவும், சிறப்பு வழி கதவை திறக்கலையா, அதனால நான் போயிட்டாவும் சொல்றாங்க. பாஜக தலைவர்கள் பொய்யுக்கும் பித்தலாட்டத்திற்கும் பேர் போனவர்கள் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சிறப்பு வழியை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ஆணையிட்டு எடுத்து எத்தனையோ வருட காலங்கள் ஆயிடுச்சு. யாருக்கும் சிறப்பு தரிசனம் கிடையாது. இது அம்மையார் உள்வாங்கிக்கணும். நான் பொதுவாக என்னுடைய தொகுதியாகட்டும், தமிழ்நாட்டில் எங்களுக்கு ரொம்ப எளிமையாக மக்களோட மக்களாக தான் இருக்கிறவன். சிறப்பு தரிசனம் இதுக்கெல்லாம் போடுவது கிடையாது. என்ன சொல்ல போனால், கூட்டமாக இருந்தால் அவங்கள அனுமதிங்கன்னு சொல்லக்கூடியவன். அதனால் தொடர்ந்து பாஜக தலைவர்கள் உண்மைக்கு புறம்பாக இந்த RSS உடைய சித்தாந்தத்தில் பொய்யும் புரட்டும் அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் விலகி வரணும். பாருங்க, உயர் நீதிமன்ற ஆணையம் இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த ஆலயங்களும் சிறப்பு தரிசனமே கிடையாது, VIP தரிசனம் கிடையாது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், நான் சட்டமன்ற உறுப்பினர் 2007 இருக்கும் போது இந்த பரிவட்டம் கட்டுறதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பரிவட்டத்தெல்லாம் எடுத்துட்டார். அதெல்லாம் மாமன்னர்கள் காலத்தில் இருந்தது, ராஜாக்கள் காலத்தில் இருந்தது. இது ஜனநாயக நாடு, இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கூட புரிதல் இல்லாமல் இவங்க ஒரு ஆளுநராக இருந்தவங்க பேசலாமா? எந்த ஆலயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு கோவிலில் VIP தரிசனம் இருக்கு? அதெல்லாம் எடுத்து எவ்வளோ காலமாகி போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும். தகுதி வாரி இறைக்கணும், பழிய போடணும், ஏதாவது ஒன்று அரசியல் பண்ணணுன்றதுக்காக எடுத்தேன் தவிர்த்தேன்னு பேசுவதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். ஆதாரபூர்வமாக பேசணும். CCTV ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையா? எல்லா ஆலயங்களும் இருக்குது. அதுவும் எங்கள் வல்லக்கோட்டம் முருகன் கோவிலில் ஏராளமான CCTV இருக்குது. ஒரு அடிக்கு ஒரு CCTV, ஒரு மீட்டருக்கு ஒரு CCTV வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ண சொல்லுங்கள். நான் எப்படி நின்றுட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு அதிகாரி என்னை கூப்பிட்டு போனாங்களா? இந்த அம்மா பின்னாடி எத்தனை அதிகாரி போனாங்க? நான் மகிழ்ச்சியோடு பார்த்தேன். ரைட், எங்கள் தலைவருடைய மகள், ஒரு கட்சியோட தலைவர் வந்திருக்காங்க, என் தொகுதியில் அவங்களுக்கு சிறப்பு செய்கிறாங்கன்னு எனக்கு அதை விட மகிழ்ச்சி கிடையாது. நான் இவ்வளோ பெருந்தன்மையோடு வந்தேனே, ஒரு வார்த்தை கூட பேசாமல். பத்திரிகையாளர் சந்திப்பில் யார் அந்த VIPன்னுலாம் என்ன கேட்டாங்க. யார் அந்த VIP? நீங்களும் பார்த்துங்க. பேரை கூட அந்த அம்மாவுடைய பெயரை உச்சரிக்கலை. ஆனால் 2 டெப்டி கமிஷனர், ஒரு ஜாயின்ட் கமிஷனர் கூடவே இருந்து எல்லாம் பண்ணாங்க. என் கூட ஒரு ஓய கூட கிடையாது. நான் இது எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்கேன். இதெல்லாம் வருத்தம் அளிக்கிற நிகழ்ச்சி. எங்களாலையும் பேச முடியும், ஆதாரபூர்வமாக தரவுகள் வைத்து பேச முடியும். அந்த CCTV ஃபுட்டேஜ் எடுத்து நீங்கள் பத்திரிகையாளர்லாம் போய் பாருங்கள். நான் தனியாக தான் நின்று, அதனால் நான் வருத்தப்படலை. என்னுடைய தொகுதி, எங்களுடைய ஆலயம், குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கோ அவர்கள் குற்றச்சாட்டு சொல்வதை அனுமதி இருக்க தயாராக இல்லை. ஒன்று பேசும்போது பார்த்து அளந்து பேசணும்னு தான் பாஜக தலைவருக்கு என்னுடைய. எடப்பாடி பழனிசாமி தொடர் அண்ணாமலை இந்த பக்கம் கலந்துக்கல, அந்த பக்கம் செங்கோட்டையன் கலந்துக்கல. அதை விட்டுட்டீங்களா? செங்கோட்டையன் கலந்துட்டாரா? அதுவும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? கொங்கு நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கொங்கு மண்டலத்துடைய தளபதி யார்? எம்ஜிஆர் காலத்தில், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில். செங்கோட்டையன் ஏன் கலந்துக்கல? இது பொருந்தா கூட்டணி. இப்பொழுதும் இல்லை, எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு கூட்டணி வைக்கிறாங்களே, இது எப்படி அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க?
அண்ணாமலை அம்மையார் ஜெயலலிதாவை திட்டாத திட்டே கிடையாது, போடாத பழியே கிடையாது. அவர் குற்றவாளி, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர், அபராதம் கட்டியவரெல்லாம் வசப்படினார். இது வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா? மன்னிப்பு கேட்டாரா? எப்படி கூட்டணி வச்சீங்க? அதே மேடையில் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து. சரி, இதை விடுங்க. முருகன் மாநாட்டில் வந்து தல கருத்தா திராவிட கழகங்களுக்கு தந்தை பெரியார், அதிமுகவுடைய கொடியிலேயே அண்ணா பெருந்தகையுடைய அண்ணா பெருந்தகையுடைய போட்டோ வச்சிருக்கீங்க. ஆனா ரெண்டு பேரையும், தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் சித்தரிச்சு ஒரு மோசமான குறும்படம் ஒன்று போட்டாங்க. உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. இப்ப என்ன சொல்றாரு? நீங்க கூட்டணி வைக்கலையா திமுக? நாங்க கூட்டணி வச்சா என்ன தப்புன்னா, கூட்டணி வச்சாங்க, குறைந்தபட்ச செயல் திட்டங்களோட போனாங்க, கண்டிஷன் போட்டு போனாங்க. பாபர் மசூதி இடிக்கக்கூடாது, பாபர் மசூதியை பத்தி பேசக்கூடாது, சிறுபான்மை மக்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது, எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த செயல் திட்டத்துக்கு நீங்க தயார்னா கூட்டணி வைக்கிறேன்னு கூட்டணி வைத்தாங்க. நீங்க என்ன செயல் திட்டத்தோட போயிருக்கீங்க? நீட்டை கொண்டு வரணும்னு போனீங்களா? எங்க தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள்லாம் தினம் தினம் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், நீட்டை நீங்க நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. நீட்டு வேண்டாம்னு சொல்றோம். செயல் திட்டம் உண்ணாது. இரண்டாவது செயல் திட்டம் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற துறை பள்ளி கல்வித்துறை. நாங்கள் அடுத்த தலைமுறை மேல கவலையா இருக்கோம், அடுத்த தலைமுறையை கொண்டு வரணும். பள்ளி கல்வித்துறை கொடுக்க வேண்டிய 2350 கோடி கொடுங்கன்னு எதனா போட்டாரா? செயல் திட்டம் 2. செயல் திட்டம் 3, தமிழர் நாகரிகம், தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழருடைய பெருமை, எங்களுக்கு 1000 ஆண்டுகள் மூத்தவர்கள், முன்னோடிகள், மூத்த குடி தமிழ் குடி, மூத்த மொழி தமிழ் மொழி. நீங்க வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனை விட்டு கீழடி நாகரிகத்தை நீங்க திருத்தி எழுதுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதை கைவிடுங்கன்னு செயல் திட்டம் 4ன்னு கைது போட்டிருக்காங்களா? எதை வச்சு இவங்க கூட்டணி சேர்ந்திருக்காங்க? தமிழ்நாட்டு ஒரு முரண்பாடும் கிடையாதுங்க. நீட்டை நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. சட்டப்பேரவையில முதல் தீர்மானம் போட்டாங்க, சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, ஆளுநருக்கு அனுப்பினாங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளுநர் என்ன பண்ணணும்? பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்கும்போது அந்த ஆட்சியுடைய தலைகர்த்தாவா இருக்கிற முதலமைச்சர் போடுகின்ற ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரித்த தீர்மானத்தை கன்சர்ன் கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? கொடுக்காத அவங்க தப்பு. முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார், தீர்மானம் போட்டார், சட்டமாக்கிட்டாரு. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விட மாட்டேன்னு அடம்பிடிச்சதுன்னா பிஜேபி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கு, மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்துக்கு எதிராக இருக்குன்னா யார் பொறுப்பு? அவர்தான் பொறுப்பு. இவர் கடமையை செய்யறார், நீதிமன்றம் தான் அணுக போறாங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.